ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு A2 Career Check யூடியூப் சேனல். நீட் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த நீட் ரிசல்ட்டுக்கும் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த நீட் ரிசல்ட்னால பாராமெடிக்கல்ல காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் கவுன்சிலிங், தானுபாஸ் கவுன்சிலிங், ஆயுஷ் கவுன்சிலிங் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இயர் நீட் ரிசல்ட் உங்களுக்கே நல்லா தெரியும். நீட்டுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்குது. அதாவது 177 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நீட்டுடைய பேசிக் பாஸ் மார்க்கே அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதனால பாராமெடிக்கலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குதா, காம்படிஷன் ஹெவி ஆகுமா அப்படின்னு கேட்டா சான்சஸ் இருக்குது. பாராமெடிக்கல்ல காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50% இது நீங்க வச்சுக்கோங்க, சான்சஸ் இருக்குது இந்த காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. பேலன்ஸ் 50% பாராமெடிக்கலுடைய காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு எப்போ முடிவு பண்ணுவோம்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போ நான் எதை வச்சு இப்படி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன்னா, நீட் ரிசல்ட், அதாவது நீட் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் கேர், அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும்னு இருப்பாங்க. அந்த எம்பிபிஎஸ் மனப்பான்மை, அதாவது அது கிடைக்கல அப்படின்னா பிடிஎஸ்க்கு போவாங்க. எல்லாராலையும் பிடிஎஸ், ஒரு சில பேருக்கு பிடிஎஸ் பிடிக்காது, ஆயுஷ் கோர்சஸ் பிடிக்காது. உடனே எங்க வருவாங்க, பாராமெடிக்கல் சைடு, அதாவது நர்சிங், பார்மசி இதே மாதிரி கோர்ஸுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலதான் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றேன். இதனாலதான் காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இயர் நீட் ரிசல்ட்டுக்கும் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா பெரிய ரிலேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்குது. நீட் ரிசல்ட்டுடைய பிரதிபலனா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்லையும் இருக்கும். இப்போ நீட் ரிசல்ட் குளறுபடி ஆயிருச்சு, அது நாள் தள்ளி தள்ளி போயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சீட் எடுக்கிறது, அதை ரீஅலாட்மெண்ட் போடுறது இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நீட் உங்களுக்கே தெரியுது, கட் ஆஃப் அப்படிங்கிறது நீட்டுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது, பேசிக் பாஸ் மார்க். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஒண்ணு தானுவாசா இருக்கும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீட் ரிசல்ட்டுக்கும் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஒரு சின்ன தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இயருடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே போல்டா இருங்க. இதை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் இருக்குது. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரி பண்ணாம ரிலாக்ஸா இருங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்துடும். மேலும் இது பண்ண கல்விசார் தகவலுக்கு இருந்துங்கள் A2 Career Check யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.